கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இங்கிலாந்து அருகில் உள்ள கிராமம் ஒன்றை சேர்ந்த இளைஞர் ஆபிரகாம் அவர் வளர்த்த பட்டி என்ற குதிரை இளைஞரின் கட்டளையை உடனே செயல்படுத்தும். ஒரு நாள் அவரை தேடி வந்த நபர் ஒருவர், லண்டனை சேர்ந்தவன் நான். இங்குள்ள பாதை எனக்கு பழக்கமில்லாதது. வரும் வழியில் என் கார் கண்ட்ரோலை இழந்து சேற்றில் சிக்கியது. அருகில் இருந்தவர்கள் தங்களிடம் உதவி கேட்க சொன்னார்கள் என்றார். குதிரையை அந்த காருடன் பிணைத்து கட்டுவதற்கு கயிறு போன்றவற்றை தூக்கி கொண்டு வந்தார் இளைஞர். குதிரைக்கு சிரமம் கொடுக்காதபடி வேலை வாங்கி காரை மேட்டிற்கு இழுக்க நினைத்தார். குதிரையை தட்டி கொடுத்து, கேசி இழு என்றார். அமைதியாக நின்றது குதிரை. பின்னர், பெய்லி இழுடா ராஜா என குரல் எழுப்பினார். அது காதில் வாங்கவில்லை. டேய் மண்டி, வேகமாக இழுடா என்றார். ஒரு அடி கூட நகரவில்லை. அடுத்த வினாடியில், பட்டி நீயும் சேர்ந்து இழுடா என்றார். என்ன ஆச்சரியம்! கண்ணிமைக்கும் நேரத்தில் கார் மேட்டிற்கு வந்தது. பல பெயர்களில் அழைத்தீர்களே, ஏன் என கேட்டார் அந்த நபர். அதற்கு இளைஞர், என் குதிரைக்கு கண் தெரியாது. கஷ்டமான வேலையை செய்வதாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக அருகில் வேறு குதிரைகள் நிற்பது போல வெவ்வேறு பெயர்களை சொன்னேன் என்றார் இளைஞர். ஆம் என கண்பானவர்களே, நாம் பலவீனத்தோடு இருக்கலாம், கொடிய வியாதியினால் அவதிப்படலாம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தால் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கும். விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, யாரெல்லாம் வியாதியினால் கஷ்டப்படுகிறார்களோ அவங்களுக்கு நல்ல சுகம் தாருங்க. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலன் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.